கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? முடியாதவைகளை முடிய வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எங்கெல்லாம் முடியாது, நடக்காது என்று சொல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் முடியும், நடக்கும் என்று சொல்லுகிறார். சாராளுக்கு கர்ப்பம் செத்து போனது. ஆபிரகாமுக்கு முதிர் வயதாகிவிட்டது. இந்த இருவருக்கும் இனி குழந்தை பிறக்காது என்று இயற்கை விதி சொல்லுகிறது. முடியாது என்று சமுதாயம் சொல்கிறது. எந்த வழியும் இல்லை என்று வைத்தியம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி அவர்களுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போன்ற சந்ததியை தந்தார். கன்னிப்பெண் எப்படி கர்ப்பந்தரிக்க முடியும்? அன்று மரியாள் மனம் கலங்கினாள். தேவதூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சந்ததியான திரளான விசுவாசிகளையும் கன்னியின் வயிற்றில் உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். அது எலும்பு பள்ளத்தாக்கிலே உள்ள திரளான எலும்புகள் ஆனாலும் சரி, அல்லது இருளிலே மூழ்கி கிடக்கும் உங்கள் தேசமானாலும் சரி, மரித்து 4 நாட்களான லாசருவானாலும் சரி, கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதைவிட பெரியது அவரது அற்புதங்கள். ஆம் என கண்பானவர்களே, கர்ப்பத்தின் கனி இல்லையே என்ற கவலையோடு இருக்கிறீர்களா? மகன் அல்லது மகளுக்கு திருமண காரியம் ஒழுங்காகவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகிறீர்களா? பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து பயப்படுகிறீர்களா? யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்கள், விடுதலை தருவார், ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிங்க. திருமணம் ஆகவில்லையே என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுங்க. படிப்பு காரியங்களை குறித்து பயப்படுகிற பிள்ளைகளுக்கு எந்த படிப்பை படிக்க சித்தமோ அதை காண்பித்து கொடுங்க. கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.